சி ப்ரோக்ராமிங் எதுக்காக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சி ப்ரோக்ராமிங் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே பேசிக். சி ப்ளஸ் ப்ளஸ் இது பேசிக்கான லாங்குவேஜ்னு சொன்னாக்கா இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சாக்கா மற்ற எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வரோம், கீவேர்ட்ஸ், அதாவது டிஃபால்ட் கீவேர்ட்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங்கில் மொத்தம் 32 டிஃபால்ட்டான கீவேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்னு கீழே லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எல்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பேஜ் இதுதான். மொத்தம் 32 இருக்கா, இதில் 15 இருக்குது, இதில் மிச்சம் இருக்க இதெல்லாம் இதில் இருக்குது. கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா இதுதான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் உள்ள இந்த வைல், ஸ்விட்சு, இஃப் கேஸு, இஃப் எல்ஸ், இஃப் ரிட்டர்னு, வாய்டு, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே கோட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா ஐடென்டிஃபையர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன? ஐடென்டிஃபைஸ் இஸ் அ நேம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அது எப்படி? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஆடுன்னு போட்டு அதுக்குள்ளே ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதி அந்த பேரை, அதில் கொடுத்துருக்க பேரை வந்து நம்ம எப்போ வேணாலும் அப்புறமா நம்ம அதை கூப்பிட்டுக்கலாம். அந்த பேரை, அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. இட் மேபி வேரியபிள் நேமாக இருக்கலாம். இப்போ என்டிஏன்னு கொடுத்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு அதில் ஒரு வேரியபிள், அப்புறமே நம்ம அந்த 10 கூப்பிடணும்னாக்கா அந்த வேரியபிளை கூப்பிடுவோமா, அந்த மாதிரி. இதில் ஸ்ட்ரக்சரு, யூனியனு, டைப் டெஃப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம போக ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அடுத்து என்ன இதுனாக்கா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸில் மொத்தம் 3 இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், டிரைவ்டு டேட்டா டைப்ஸ், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்ன்னு இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் என்னன்னாக்கா இந்த இன்டீஜர், கேரக்டர்ஸ், சிங்கிள், அதாவது ஃப்ளோட்டிங்கு, அதெல்லாம் வந்து இதில் வரும். இந்த இன்டீஜர், கேரக்டர்னாக்கா ஸ்ட்ரிங்ஸு, அந்த ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ்லாம் கேரக்டரில் வந்துடும். அடுத்து ஃப்ளோட், இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ், அதாவது 1.2 அந்த மாதிரி சம்திங், 1 பாயிண்ட் சம்திங் வரதெல்லாம் ஃப்ளோட்டில் வந்துடும். இன்டீஜரில் ஒரு வேல்யூ 10, 20, 1, 2, 3 அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். வாய்டுங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன், நம்ம அது உள்ளே போய் பார்ப்போம். டபுளுங்கிறது அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். அது நம்ம சி ப்ரோக்ராம் போகிறப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறப்ப நம்மலாம் அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். அடுத்த இருக்க டாபிக் அதுலேயே செகண்டரினா டிரைவ்டு டேட்டா டைப். டிரைவ்டு டேட்டா டைப்னால் என்னன்னாக்கா இந்த அரேஸு, பாயிண்டர் டைப்பு, ஃபங்க்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, கவலைப்படுவோன்னா நம்ம போக உள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது சும்மா பேசிக், அந்த சி ப்ரோக்ராமுக்கான பேசிக் எல்லாமே இதில் இந்த பிபிடிலேயே நான் ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பின்னாடி பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் டேட்டா, அந்த அரே, அதுக்குள்ளே நிறையா அந்த இன்டி ஏங்கிற இடத்துல இதுக்குள்ளே நம்ம நிறையா வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணலாம். கம்மா போட்டு நம்ம இன்டி ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்குள்ளேயே நம்ம நிறையா வேல்யூ, ஏ ஆஃப் 0ல் 1, ஏ ஆஃப் 1ல் 1, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாயிண்டர்ஸ் இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தா ஒன்றும் புரியாது. அடுத்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதான் சொன்னேன்ல, ஃபங்க்ஷன், யூனியன், எனுமரேஷன். இப்போ ஃபங்க்ஷன்னு போட்டுக்கிட்டு, அதாவது வாய்டு, இன்ட்டுங்கிறது தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. வாய்டு மெயின், இன்ட்டு மெயின், அந்த மாதிரி வாய்டு ஏதாவது பேர் கொடுக்குறோன்னாக்கா இப்போ வாய்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே அடிஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆடுன்னு சொல்லிட்டு அந்த இதை அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம்னாக்க அந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ளே அது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி யூனியன், எனுமரேஷனும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். அதை நம்ம உள்ளே பார்க்கலாம் எல்லாத்துக்கும் தான். அடுத்து கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னன்னாக்கா ஃபிக்ஸ்டு வேல்யூ. அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதை வேல்யூவை மாற்ற முடியாது. மேபி அதை நம்ம மாற்றுறதுனா டேரெக்டாக போய் கோட்லேயே மாற்றுறதுனா மாற்றலாம், ஆனால் மாற்றுறது கஷ்டம். அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப மாற்றுறது கஷ்டம். அதில் இன்டீஜரு, ஃப்ளோட்டிங்கு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு, எனுமரேஷன், கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு புரியாது, பார்த்தா அது போக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியலைன்னா. சாரி, முன்னாடி ஒன்று விட்டுட்டேன். அதாவது கேரக்டர் கான்ஸ்டன்ட்லேயே 2 இருக்குது பார்த்தீங்களா? பிரிண்டபிள் கான்ஸ்டன்ட்னு ஒன்று, நான் பிரிண்டபிள் கான்ஸ்டன்ட்னு ஒன்று. பிரிண்டபிள் கான்ஸ்டன்ட் சரி, அது புரியாது, ஓகே, நம்ம உள்ளே பார்ப்போம். ஓகே, அது ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு உள்ளே அப்படியே இது என்னென்ன வரும் அந்த டாபிக் அடியில் அப்படியே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து சி ப்ரோக்ராம்குள்ளே போகிறீங்கனாக்கா பேசிக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு பிபிடி போதும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னாக்க அதோட ப்ராப்ளம் என்னான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்.
இப்போ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்க போகுது. இப்போ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், ஓகே, டிசைட் இன்புட், டிசைட் அவுட்புட்டு. இன்புட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அதுக்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். இது ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் எதுக்காகனா இது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் கோலை. மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்னாக்கா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு ப்ரோக்ராம்க்கு ஆட் பண்ணுறீங்கன்னா அதான் லாஜிக்கல் ரீசனிங். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அந்த எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இஃப், எல்ஸ் இஃப், இதெல்லாம் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஆர் 18னாக்க உங்களால் ஓட் போட முடியும். இஃப் நீங்கள் 18க்கு கீழே இருந்தீங்கனாக்கா உங்களால் ஓட் போட முடியாது. அதான் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு. இது ஒரு ரூல்ஸ். 18 மேலே இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும், அது கீழே இருந்தீங்கன்னா உங்களால் ஓட்டு போட முடியாதுங்கிறது ஒரு ரூல். அந்த மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங்கும் ஒரு எக்ஸாம்பிள். லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். அடுத்து அல்காரிதம். இது ஆனால் சி ப்ரோக்ராமுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு எல்லா லாங்குவேஜ் எடுத்தாலும் இது ஒரு பேசிக் ஸ்டெப்பு. அல்காரிதம் இது எதுக்குனாக்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் கீழே பாருங்கள். ரைட் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இதில் என்ன நம்ம ரேடியஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஏன்னாக்கா பை ஆர் ஸ்கொயருங்கிறது தான் இதுக்கு சர்க்கிளுக்கு ஃபார்முலா. பை இன்ட்டு ரேடியஸ் தான் ஃபார்முலா. இப்போ பை நம்மள்ட்ட கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் இன்புட் நம்ம ரேடியஸ் யூசர்கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ வாங்குவோம். அதுக்கு தான் டிசைட் இன்புட் ரேடியஸ். அதாவது இன்புட் வாங்குறது ரேடியஸ்னு போட்டிருக்கு. டிசைட் அவுட்புட், நம்ம அவுட்புட்டாக என்ன காட்ட போகிறோம், ஏரியாவை காட்ட போகிறோம். இப்போ அல்காரிதம் பில்ட் இருந்தாக்கா ஸ்டெப் 1 எப்போவுமே பிகின் இருக்கும். ஸ்டெப் 2ல் ஏதாவது ஒரு இன்புட் வாங்கினீங்கனாக்கா அதுக்கு ரீடுங்கிறத ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்களேன். ரீடுன்னு போட்டு பக்கத்தில் ரேடியஸை கால் பண்ணுறீங்க. அதே மாதிரி அடுத்து ஸ்டெப் 3ல் கால்குலேஷன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அதாவது 3.14ங்கிறது பையோட வேல்யூ. ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ், அந்த ரேடியஸை நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்குவீங்க. அடுத்து ஏரியாவை கால்குலேட் பண்ணி ஏரியாவை டிஸ்பிளே பண்ணிடுவீங்க. அடுத்து எண்டு அதே ஸ்டெப் 1ல் பிகின் மாதிரி இதை எண்ட் பண்ணிடணும் இந்த அல்காரிதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூடோ கோடு. சூடோ கோடில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்னாக்கா எல்லாம் கேப்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இன்புட்டு, கம்ப்யூட்டு, பிரிண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, டிக்ரிமெண்ட்டு, இல்ஸு, இஃப் எல்ஸு, வைலு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ரைட்டு சூடோ கோட் ஃபார் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சூடோ கோட் போட போகிறோம். இதில் ஃபுல்லாக கேபிட்டல் யூஸ் பண்ணோமா, பிகின் சொல்லிட்டு கேபிட்டலில் போட்டாச்சு. அடுத்து நம்பர், என்னென்ன நம்பர், அதாவது டிக்ளேர் பண்ணுறீங்க, என்னென்ன டிக்ளேர் பண்ண போகிறீங்கிறது இங்கே. அதாவது நம்பர் N1, N2, N3ன்னு சொல்லிட்டு 3 நம்பர் வாங்கிக்கிறீங்க. அதை 3ஐயும் ஆட் பண்ணி சம்முங்கிறதுல நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அதுக்காக சம்முங்கிறத ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கு. அடுத்து இன்புட் வாங்குறீங்க. N1, அதாவது என்டர் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு N1ல் நீங்கள் இன்புட் வாங்குறீங்க. அடுத்து இன்புட் 2, என்டர் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு N2ல் இன்புட் அதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இன்புட்டு என்டர் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு 3ல் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, N3ல் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. அடுத்து கம்ப்யூட்டுன்னு ஒரு கீவேர்டு இங்கே சொன்னேன்னு, கம்ப்யூட்டருக்கா, இந்த கம்ப்யூட்டுங்கிற கீவேர்டில் சம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம இங்கே போட்டிருக்கு டிக்ளேர் பண்ணி, அதாவது என்ன இன்டெஜர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது அந்த சம் இஸ் ஈக்குவல் டு N1 + N2 + N3 அப்படின்னு அந்த 3 வேல்யூயும் ஆட் பண்ணி அவுட்புட்டில் இந்த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மை நீங்கள் பிரிண்ட், அதாவது இங்கே ஸ்டோர் பண்ண இந்த சம்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறீங்க. இந்த 3 ஆட் பண்ணது இந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறீங்க. அடுத்து எண்டு கேப்ஸ் லெட்டரில். அவ்வளோதான் சூடோ கோடுங்கிறது முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. எல்லா லாங்குவேஜுக்கும் இது நீங்கள் வேறு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போகிறப்ப கூட, ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி வரப்போ கூட நீங்கள்லாம் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளோ சார்ட். அடுத்து ஃப்ளோ சார்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. இப்போ இன்புட்டு யூசர்ட்டாக வாங்குறீங்கன்னா அதுக்கு இந்த சிம்பிள், இதே சிம்பிள்லேயே நீங்கள் அவுட்புட்டும், அதாவது இப்போ நம்ம இது காமிச்சோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் அந்த சிம்பிளில் போட்டு சம்முன்னு காமிச்சிடணும். இங்கே இன்புட் வாங்குகிற இடத்துலையும் அதே சிம்பிளை போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த இதுக்குள்ளே நம்ம இந்த சம் இஸ் ஈக்குவல் டு N1 + N2 + N3 அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ், அதாவது ரேடியஸ் என்ன ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு R × 3.14 அப்படிங்கிறது இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இது ஒரு ஓவல் ஷேப்பில் வரும். மாற்றி போட்டிருக்கேன். ஒரு ஓவல் ஷேப்பில் வரும். அப்படி
அதில் ஸ்டார்ட்டு எண்டு வந்து அதில் கொடுக்கணும். இது வந்து டெசிஷன் சிம்பிள். இந்த இஃப் எல்ஸ் இஃப்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த டெசிஷன் சிம்பிளுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது வந்து கனெக்டர் சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு பேஜை முடிச்சுட்டு அடுத்த பேஜில் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறனாக்கா, இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் இதை போட்டுட்டு அது கண்டினியூவாகவும் காட்டுறதுக்காக இதை அடுத்த பேஜில் இங்கே போடுறீங்க. கனெக்டர் சிம்பிள், அதுதான் கனெக்டர் சிம்பிள். இது கால், அதாவது இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதை கால் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து டேட்டா ஃப்ளோ ஆஃப் டேட்டா. இந்த ஏரோவை வச்சு தான் நம்ம ஃப்ளோ பண்ணுறோம் டேட்டாவை. இப்போ அங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது, அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃப்ளோ சார்ட் ஃபார் அடிஷன் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஒரு 3 நம்பர், அதே தான் 3 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட் போடுறோம். இங்கே ஓவல் ஷேப் வரும், மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஓவல் ஷேப் மாதிரி ஒரு இப்படி வரும், அது ஸ்டார்ட்டு. அடுத்து இந்த சொன்ன இல்லையா, அந்த டைமண்ட் ஷேப்பில் பேரலோகிராம் ஷேப்பில் ரீட், அதாவது வேல்யூஸ் இன்புட் வாங்குறீங்க. இன்புட் வாங்குறதுல ரீடு N1 N2 N3 ரீட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. அடுத்து கேல்குலேஷனுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர், அது சொன்னேன் இல்லையா, சம் இஸ் ஈக்குவல் டு N1 + N2 + N3ன்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறீங்க. அடுத்து டிஸ்பிளேக்கும் அந்த சேம் இன்புட் வாங்குற அதே இதுதான் இங்கேயும். டிஸ்பிளேக்கு சம்முன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டீங்க சம்மை. அடுத்து இங்கே அந்த ஷேப் கரெக்டாக போட்டுருங்க பாருங்கள். இதே ஷேப் தான் மேலேயும் ஸ்டார்ட்டுக்கு வரும். இங்கே எண்டு போட்டு முடிச்சாச்சு. அந்த ஏரோ பார்த்தீங்களா, ஃப்ளோ ஆஃப் டேட்டா காமிச்சிருக்கேன். அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். இதை யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் பேசுகிற மொழி ஒருத்தவங்களுக்கு புரியலன்னா, கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் பேசுகிற மொழி ஒருத்தவங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஈஸியாக புரிஞ்சிடும். அதான் ப்ராஜெக்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எஃபெக்டிவ் அனாலிசிஸ். என்ன தப்பு, அதை இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறோம்னாக்கா இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ப்ராப்பர் டீபக்கிங், எரர்ஸுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எஃபிஷியன்ட் கோடிங், அதே தான். எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக பண்ணலாங்கிறது தான் அந்த அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ் கம்யூனிகேஷன் ஒரு மெயின் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, இது லாஜிக் வந்து கொஞ்சம் கஷ்டமான லாஜிக், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஆல்ட்ரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிங்கனாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிங்க, ஆனால் இந்த இடத்துல ரீடு சம்முக்கு பதிலாக வேறு எதாவது இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல சம்முக்கு பதிலாக நீங்கள் வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இதை நம்ம அழைச்சிட்டோ இல்லை பெண்ணில் போட்டோம்னாக்கா அழைச்சிட்டோ எதுவும் பண்ணுறது கஷ்டம். அதனால் இது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்ட் ரீப்ளேஸ் ஈஸிலி, அதே தான். அடுத்து சி ப்ரோக்ராமில் என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹேஸ் இன்க்ளூட் stdio.h. இதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரோக்ராமில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு stdio.hனா என்னன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h அப்படிங்கிறது தான் stdio.h. அடுத்து கன்சோல் conio.hங்கிறது இப்போதைக்கு ஒரு சில ஓஎஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் மேக்ஸிமம் ஓஎஸில் இது யூஸ் பண்ணுறதில்ல. conio.hனாக்கா கன்சோல் இன்புட் அவுட்புட் .h. இது ஹெடர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. stdlib.h, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒவ்வொரு ஹெடர் ஃபைலுக்கும். அதை நம்ம ஒவ்வொன்றும் உள்ளே ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. புரியும் உங்களுக்கு. math.h, string.h, time.h, இந்த மாதிரி நிறையா float.h, எல்லாத்துக்கும் ஹேஷ் இன்க்ளூட். இந்த ஹேஷ் இன்க்ளூட் எதுக்குனாக்கா, இந்த studio.h stdio.h அந்த ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்கான ஒரு சிஏ ப்ரோக்ராம்னா, அதாவது ஒரு அவுட்லுக் பார்த்துருக்கோம். எப்படி பண்ணுறதுனாக்கா சி ப்ரோக்ராம் போல் எப்படியெல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லையா, இப்படி தான் நம்ம கோட் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோ முடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், லைக் எல்லாம் பண்ணிடுங்க.